ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது என்றான். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் மாதிரி இல்லை இல்லையா? வாக்குத்தத்தம் மாதிரி இல்லை. சரி, நான் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படி. இந்த வருஷம் பிரயாசப்படுகிறவனுக்கு அனுகூலமான ஒரு வருஷம். பிரயாசப்படுகிறவன் அதன் பலனை அனுபவிப்பான். பிரயாசப்படுகிறவனுக்கு கூலி கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எளிய ஆகாப்பை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. இந்த பெருமழையின் இரைச்சல் என்று சொல்லும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அங்கே பார்க்கிறோம். 11-12 வாசித்தோம்னா, உண்டாகி அவர் எரேமியாவே, வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இங்கே இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. எரேமியாவை பார்த்த ஆண்டவர் கேட்கிறார், நீ காண்கிறது என்ன என்று சொல்லி. நான் வாதுமை மரத்தின் கிளைகளை காண்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னாரு, நீ கண்டது சரியே, என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இந்த வருஷத்திலே இரைச்சலின் சத்தம் என்ன என்றால், உங்களுடைய கரங்களிலே இருக்கிற உங்களுடைய வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு உண்டான இரைச்சலின் சத்தம். அதுல ஆண்டவர் என்ன உங்களுக்கு கொடுத்தாரோ அதை கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். இரைச்சலின் சத்தம் தான் எலியாவுக்கு கேட்டதே அல்லாமல் உடனே மழை பெய்யல. இதை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம் என்று சொன்னால், சமாரியாவிலே கொடிய பஞ்சம் வந்துவிட்டது. உடனே ஆகாப் ஒபதியாவை பார்த்து சொல்லுகிறான், எங்கேயாவது போயிட்டு நம்முடைய மிருக ஜீவன்களையாவது காப்பாற்றுகிறதுக்கு கொஞ்சம் புல் கிடைக்குமான்னு பாருப்பா அப்படின்னு. இந்த ஒபதியா ஒரு பக்கமும் ராஜா ஒரு பக்கமும் போகும் பொழுது, எலியா அங்கிருந்து வந்து ஒபதியாவை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு நான் ஆகாப்புக்கு முன்பதாக நிற்பேன் என்று போய் சொல் என்று சொல்லி. உடனே இந்த ஒபதியா எலியாவை பார்த்து சொல்லுகிறான், உம்மை தேடி எல்லா இடத்துக்கும் போனாங்க, நீங்க இல்லைன்றத ராஜாவுக்கு செய்தி வந்தது. இப்ப நான் இந்த செய்தியை ராஜாவுக்கு சொல்லி கொஞ்ச நேரத்தில் நான் உம்மை வந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உம்மை இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு கொண்டு போய்விட்டால் அவன் என்னை கொன்று போடுவான். யெசபேல் தீர்க்கதரிசிகளை வெட்டி கொள்ளும் பொழுது 100 தீர்க்கதரிசிகளை எடுத்து 50-50 பிரித்து நான் வைத்து காப்பாற்றினது உமக்கு அறிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது எலியா சொல்லுகிறான், நான் சொல்லுகிறதை செய், நான் இன்றைக்கு ராஜாவுக்கு முன்பதாக என்னை காண்பிப்பேன். உடனே செய்தியை கொண்டு போன ராஜாவுக்கு முன்பதாக எலியா வந்து நிற்கிறான். நின்றபோது ஆகாப் அவனை பார்த்து சொல்லுகிறான், இஸ்ரவேலை களங்கம் பண்ணுகிறவன் நீதானே என்று சொல்லி. உடனே எலியா சொல்லுகிறான், நான் அல்ல, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை களங்கம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி.
அப்ப ராஜா கிட்ட சொல்லி முடித்து விட்டு எலியா சொல்லுகிறான், இன்றைக்கு ஜனங்களும் நீரும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதாவது குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவத்தை விட வேண்டும். அதற்கான ஒரு நாள். எனவே யெசபேலுடைய பந்தியில் இருக்கிற 400 தீர்க்கதரிசிகளையும் பாகாலுக்கு தூபம் காட்டுகிற 450 தீர்க்கதரிசிகளையும் அழைத்துக் கொண்டு கர்மேல் பர்வதத்திற்கு வாரும் என்று சொன்னபோது அவர்கள் அப்படியே அழைத்துக் கொண்டு போகிறார்கள். எலியா சொல்லுகிறான், 2 காளைகளை எடுத்து ஒன்றை துண்டு துண்டாக வெட்டி நீங்கள் பழி செலுத்துங்கள், ஒன்றை நான் பழி செலுத்துகிறேன். ஆனால் அக்கினி போடாதபடிக்கு வானத்திலிருந்து அக்கினி வர வேண்டும். அப்படி ஒரு அக்கினி வந்து உங்களுடைய பழியை பட்சித்து என்று சொன்னால் அவர்தான் தேவன். இல்லையே என்னுடைய பழியை பட்சித்தது என்று சொன்னால் என்னுடைய தேவனே தேவன் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் எல்லாரும் இது நல்லது என்று சொன்னபோது எலியா சொல்லுகிறான், உங்களிலே அநேகராய் இருக்கிறபடியினாலே நீங்களே பழியை செலுத்துங்கள் என்று சொல்லி உடனே அவர்கள் துண்டு துண்டாக வெட்டினார்கள். பலிபீடத்தின் மேலே வைத்து காலையில இருந்து மாலை வரைக்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சரீரங்களை கீறிக்கொண்டார்கள். ரத்தம் சிந்தப்பட்டது, ஆனால் அக்கினி வரவில்லை. அந்தி பழி செலுத்துகிற நேரம் வந்தபோது இந்த எலியா சொல்லுகிறான், நான் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறேன், என்னுடைய காளையை வெட்டி நான் பழி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி முதலாவது அவன் செய்தது என்னவென்று சொன்னால் தகர்க்கப்பட்ட அல்லது போனால் உடைந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். இஸ்ரவேலின் லக்கங்களுக்கு சரியாக 12 கற்களை எடுத்து அந்த 12 கற்களையும் வைத்து ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி உடைந்து போன அந்த பலிபீடமானது ஸ்தாபிக்கப்பட்டது. அதற்கு மேலாக அவன் விறகுகளை அடுக்கி அதற்கு மேலாக காளையை வைத்து அங்கே இருந்தவர்களை பார்த்து சொல்லுகிறான், வாய்க்கால்களை வெட்டுங்கள், 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து மொண்டு ஊத்துங்கள் என்று சொல்லி ஊற்றின போது 2ஆம் முறையும் ஊற்ற சொன்னான், 3ஆம் முறையும் ஊற்ற சொன்னான். இப்பொழுது ஆண்டவரை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி பதில் கொடுக்கிற தேவனை பார்த்து சொன்னபோது அக்கினி வானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த பழியை பட்சித்து போட்டது, கற்களையும் மண்ணையும் கூட நக்கி போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது முடிந்த பிறகு எலியா என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஆகாப்பை கூட்டிக் கொண்டு கர்மேல் பர்வதத்துக்கு வந்து சொல்லுகிறான், என்னுடைய காதுகளிலே ஒரு சத்தம் கேட்கிறது, பெருமழையின் இரைச்சல், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஒருவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உடைந்து போன பலிபீடத்தை மறுபடியும் ஸ்தாபித்து அந்த பலிபீடத்தின் மேல் பழியை வைத்து தேவன் அவனுடைய பழியை அங்கீகரிப்பார் என்று சொன்னால் அவனுடைய காதுகளிலே விழுகிற அந்த இரைச்சலின் சத்தம், இந்த வருஷத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருகச் செய்வேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியாயிருந்தால் முதலாவது இவனுடைய காதுகளிலே விழுந்தது இரைச்சலின் சத்தம். இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று நினைக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை செய்வோமே ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே கொடுத்ததை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா இரைச்சலின் சத்தம் கேட்கிறது, மழை பெய்யாவிட்டால் பூமியிலே எந்த பலனும் கிடைக்காது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாமத்தின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை.
நிலத்தின் மேலே மழை பெய்யாத வரைக்கும் எந்த விதமான ஒரு மாற்றமும் வரவில்லை. ஒரு விதையை நாம் எடுத்து நிலத்தில் போட்டால் அது தண்ணீர் ஊற்றி அதிலே ஒரு பரிமாற்றம் ஒன்று வருகிறது. அது ஊறப்பட்டு நிலத்தில் இருக்கிற வெப்பம் அதிலே பட்டதுக்கு பிறகு அது வெடித்து ஒரு துளிர் விட ஆரம்பிக்கும். அதற்கு நீர் அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த 2014 ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் மலை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து பிள்ளைகள் இந்த தேசத்திலே கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய வேலை செய்கிற இடங்களிலே கர்த்தர் நல்ல உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய சரீரங்களிலே நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் மலையை இந்த 2014 ஆண்டு நமக்கு கர்த்தர் பொழிந்தருள உண்மையுள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மலை என்று சொல்லும் பொழுது யோபு சொல்லும்போது சொல்லுகிறான் 37 அதிகாரம் 6 வசனத்திலே, அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமலையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஆண்டவர் கட்டளை இட்டால் மட்டும்தான் மழை பெய்யும். இல்லை என்றால் எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனால் ஆண்டவர் அனுப்புகிற மழையிலும் 2 விதமான மழை இருக்கிறது. ஒன்று ஆசீர்வாதமான மழை, இன்னொன்று தண்டனையின் மழை என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம் 37 அதிகாரம் 11-13 வரைக்கும். அவர் நீர்த்துளிகள் வேகத்தில் ஏற்றி விண்களினால் வேகத்தில் சிதற பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்தில் நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின் படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமானதும் கிருபையுமாக எப்படி ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒன்று தண்டனையாக, இன்னொன்று உபயோகமான கிருபையுமான ஒரு மலை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாலை வெள்ள கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு இந்த வருஷத்திலே ஆண்டவர் உபயோகமான ஒரு கிருபையின் மலையை கர்த்தர் பொழிய பண்ண உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதனுடைய இரைச்சலின் சத்தத்தை இந்த மாலை வெள்ளை நம்முடைய காதுகளிலே தொனிக்க பண்ணினார். அதுதான் உங்களுடைய கரங்களில் இருக்கிற உங்களுடைய வாக்குத்தத்தங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இந்த வாக்குத்தத்தம் நாளைக்கே நிறைவேறிடுமா? இல்ல. வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறுமா? இல்ல. வாக்குத்தத்தங்களுக்கு கட்டளை எல்லாம் இருக்கு. நாம் வருகிற நாட்களை பார்ப்போம். வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறாது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34 அதிகாரம் 26 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் அவர்களையும் வாசிங்க, என் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எப்ப பெய்யும் என்று சொன்னால், ஏற்ற காலத்திலே அது பெய்யும். ஏற்ற காலத்திலே அது பெய்யும் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருக்க வேண்டும். மழை அல்லது போன மற்ற காரியங்களை குறித்து நாம் வருகிற நாட்களிலே பார்ப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இப்ப பாத்தீங்கன்னா, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கட்டளையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்தோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். அங்கே இருந்து ஆசீர்வாதத்தின் மலையை கர்த்தர் நமக்கு ஊற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, லேவியருடைய புத்தகம் 26 அதிகாரம் 4 வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணவும் பூமி தன் பலனை வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஏற்ற காலத்திலே அவைகளை பெய்ய பண்ணும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீடுகளிலே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை நாம் காண்போம். நாம் வேலை செய்கிற இடங்களிலே நாம் காண்போம். நம்முடைய சரீர பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் அகற்றி போடுவார். ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் திடமாக நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப நாம் பார்ப்போம் என்று சொன்னால்,
இந்த மலையின் சத்தத்தை தான் இந்த ஆகாப் கேட்ட, அந்த எலியா கேட்டான். கேட்டுட்டு ஆகாப்ப பார்க்கிறான். ஆகாப் போஜனம் பண்ணல, ஆகாப் பசியோட இருக்கிறான். எனவே எலியா சொல்லுகிறான், நீங்க போயிட்டு போஜனபானம் பண்ணுங்க, சாப்பிட்டு குடிங்க ஐயா. ஆனா நான் சாப்பிடல, இங்கதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. நீங்க அடுத்த வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா என்ன இருக்குதாம்? ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்துடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்னதான் 43 வரைக்கும் வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். ஏழாம் தரம் என்ன சொல்றான்? ஆகாப், நீங்க போஜனம் பண்ணுங்க, நீங்க போஜனம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு இரைச்சலின் சத்தம் கேட்டதே என்று சொல்லி ஆண்டவர் மலையை அனுப்புவார்னு இருக்கல. நேரடியா மலையின் சிகரத்துக்கு போனான். முகம் குப்புற தரையிலே இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு மாலைவேளை வாக்குத்தத்தத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு ஜெப ஆண்டு. ஜெபிக்கிறவர்கள் இதை சுதந்தரிப்பார்கள். ஜெபத்திலே அநேக விதமான ஜெபங்கள் இருக்கிறது. தனி ஜெபம் இருக்கிறது, கூட்டு ஜெபம் இருக்கிறது, விசுவாசத்தோடு கூட உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்கிறது, சபையிலே நடக்கிற ஜெபங்கள் இருக்கிறது, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வீட்டு கூட்டம், இப்படி பல ஜெபங்கள் இருக்கிறது. எல்லா ஜெபத்திலும் வந்து பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே இந்த வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த வார்த்தையை நீங்கள் பெற்றீர்களோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். விளங்குதா? அப்ப இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. இப்ப எலியா என்ன செய்கிறான்னு சொன்னா, நீங்க போயிட்டு பாருப்பா அப்படின்றான். பார்த்த உடனே ஜெபிக்கிறான். முதலாவது பெற ஒரு பதிலும் காணோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் ஜெபிச்ச உடனே பதில் இருப்பார்ப்போம், கிடைக்கலையா அதை விட்டுருவோம். வாசிப்போம் ஒரு வசனத்தை. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5-6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்பு நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். என்னதான் முதலாவது ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக நாம் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கவும், அதேவேளை கர்த்தருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களுமாய் இருப்போம் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவன் ஆகாப்புக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறான், ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிவிக்கிறான். அதுக்கு பிறகுதான் அவன் ஜெபிக்கிறான். ஜெபிச்சாலும் கூட எந்த ஒரு மாற்றத்தை அவன் பார்க்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே இந்த சுகம் தாரும், இந்த காரியத்தை தாரும், எனக்கு ஒரு நல்ல வேலையை தாரும், ஒரு நல்ல வீட்டை தாரும், ஒரு நல்ல வீசாவை தாரும். ஜெபிக்கிறோம், ஒரு மாசம் ஜெபிக்கிறோம், ஒரு பதிலையும் காணல. உடனே வந்து சொல்றான், என்ன ஒண்ணுமே காணல, உடனே தோல்வி மாதிரி தானே, உடனே விடல. எலியா என்ன செய்கிறான்? 2வது முறை நீ பார் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கிறான். 3வது முறை நீ பார் என்று சொல்லி ஜெபத்தில் இருக்கிறான். 4வது முறை, இப்படியே 7 முறை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எலியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணினான். இருக்கா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது. கருத்தோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான்.
முதலாவது நாம் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் பதில் தரும் வரையிலும் நாம் காத்திருக்க வேண்டும். அவசரப்படாதபடிக்கு எடுத்து நமக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை நம்முடைய கரங்களிலே பற்றிக்கொண்டு, ஆண்டவரே இதை நீர் நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும், நான் உமக்கு சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். 2014 ஆண்டு டிசம்பர் மாதம் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 1 ராஜாக்களுடைய புத்தகத்துல 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது 7ஆம் முறை அவன் வந்து சொல்லுகிறான், இதோ நான் காண்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு உள்ளங்கை மேகம் ஒன்று சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ராத்திரி வேளையில, இந்த காலை வேளையிலே அந்த உள்ளங்கை மேகம் நம்மை நோக்கி வருகிறதா இருக்கிறது. நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே ஜெபம் பண்ணி மன உறுதியோடு கூட காணப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது யாக்கோபை போல ஜெபிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபு என்ன செய்கிறான்? மனவியாகுலத்தோடு கூட இருந்த போது ஆற்றை கடந்து ஒரு பக்கத்துல போய் இருக்கும் பொழுது அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தேவனோடு கூட அவன் போராடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவன் தேவனோடு கூட போராடி 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 அவர் நான் போகட்டும், என்னை விடு என்று சொன்னாலும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லுகிறான். இந்த வருஷத்திலே ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் சொல்வோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. இரைச்சலின் சத்தத்தை கேட்ட நாம் ஒவ்வொருவரும் அதற்காய் பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் ஒரு உள்ளங்கை மேகம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த உள்ளங்கை மேகமானது ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது, சபைக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது, நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், சோர்ந்து போகாதபடிக்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். எலியா 1 முறை ஜெபம் பண்ணா, 2 முறை ஜெபம் பண்ணா, 3 முறை ஜெபம் பண்ணா, விடல. சோர்ந்து போகாதபடிக்கு அவன் யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த வருஷத்துல போராடி ஜெபிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு மனுஷியாக ஒரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீங்கள் மாறும் பொழுது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த மாலை வெள்ளை, இந்த காலை வெள்ளை அந்த வார்த்தை நம்முடைய வார்த்தை எப்படின்னு சொன்னா, நீ காண்கிறதும் கேட்கிறதும் சரி, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன், என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். இன்னைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அதை நிறைவேற்றித்தாங்க. இன்னைக்கு ஜெபிச்சுட்டு விட்டுறது இல்ல, நாளைக்கு ஜெபிங்க, நாளான ஜெபிங்க, வாக்குத்தத்தை பாடமாக்குங்க. அதே வேளை வேதத்துல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், அதையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே வேளை வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இது எனக்கு நிறைவேற்றித்தாங்கப்பா, ஆண்டவரே வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஐயா, என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஐயா. ஒவ்வொருவரும் நாம் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரிக்கிறாப்பா, இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்க கரங்கள்ல இருக்கிற வாக்குத்தத்தம் தான் உங்களுக்கு இரைச்சலின் சத்தம், அந்த பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில